உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க கடின உழைப்புக்கு அஞ்சாமல் உழைத்து உயரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்கள் பேச்சால் அனைவரையும் நீங்கள் எளிதில் கவருங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இருப்பினும் யாரையும் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் மிக மிக நல்லது. இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமாக தேவைப்படுது. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். தாயோட உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனத்தை சீர் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. குழந்தைகளையும் அவர்களின் நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்தால் பிரச்சனைகள் உருவாகும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். எதிரிகளால் பிரச்சனை வந்து நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தை உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்கலாம். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் முயற்சிகள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். வீண் டென்ஷன், விரயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 17, 18, 19, 20, 21, ஆகஸ்ட் 4, 5, 6, 14, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.